ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாவா பிளேஸ் 3 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ஃபோன் அண்டர் 10Kல ஒரு நல்ல மொபைலான்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லாவா பிளேஸ் 3 5G இப்போ தான் பிளேஸ் 2 வந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதத்தில் ஃபல்ட்டு பிளேஸ் 3 வந்துருச்சு. 6.5 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அண்டர் 10K பட்ஜெட் வருது. ஒரு 10,000க்குள்ளே வரும்போது அவங்க இந்த இதுதான் செக்மெண்ட்டில் இது தான் கொடுப்பாங்க. அதாவது எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க, 19 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான டிஸ்பிளே, இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான டிஸ்பிளே. ஓகேங்களா? அடுத்து 50 எம்பிக்கான நம்மளுக்கு சென்சார், வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. அது 50 எம்பி கேமரா. அடுத்தது 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. டெப்த்தை பற்றி பேச வேண்டாம், நம்ம 50 MP பற்றி பேசல. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது 8 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. ஏன்னா அவங்க எந்த ஒரு கேமரானா அதோட சென்சார் என்னவோ அப்படின்னு சொல்லியிருந்தா தான் அந்த சென்சார் முக்கியமாக தான் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 10K செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஓகேவான கேமரா தான் கொடுப்பாங்க. ஏன்னா 1,00,000 ரூபா கொடுக்குற கேமரா வந்து 10,000 யாரும் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. 5000 mAh பேட்ரி, அதில் ஓகேவான ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்ம 10,000 செக்மெண்ட்டில் ஒரு 18 வாட் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 15 செக்மெண்ட்னா ஒரு 33 வாட்டு, இல்லை ஒரு 20 செக்மெண்ட்னா ஒரு 44 வாட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 10,000 செக்மெண்ட்டுங்காட்டி ஒரு 18 வாட் கொடுத்துருக்காங்க. ஒன் டே தாராளமாக நிற்குங்க சார்ஜ். அடுத்து 6GB ரேம் வேரியன்ட் இருக்குது. விர்ச்சுவலாக ஒரு 6GB பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் 128GB ரோம் இருக்குது. ஆமாங்க, ஸ்டோரேஜ் வந்து 128GB இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கில் ₹1 கம்மியாக 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஓகேவானதான்னு சொல்ல, ஒரு 10,000க்கு ஒரு 5G மொபைல் வேணுன்னா இது அந்த செக்மெண்ட்டில் இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு டைமென்சிட்டி, மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸ், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஒரு அண்டர் 10Kல ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு 13 செக்மெண்ட்டில் 12 செக்மெண்ட்டு இந்த ப்ராசஸ் இருக்குது. இவங்க ஒரு 10,000 செக்மெண்ட்டே கொடுக்குறது ஒரு வரவேற்கத்தக்கது. ஓகேங்களா? அப்புறம் 8.6 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. வெயிட் வந்து 201 கிராம். ஒரு ஓகேவான வெயிட்டு தான். ஒரு 10 கிராம் அதிகமாக இருக்குதுங்களா நார்மல் ஃபோனை விட. அடுத்தது Android 14 ரன் ஆகுது. இப்போ இருக்கிற அப்கிரேடான OS தான். அடுத்தது 5G சப்போர்ட் இருக்குது, dual SIM இருக்குது, FM ரேடியோ, இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்டில் பற்றி பார்த்துலாங்க. நம்மளுக்கு ப்ராசஸ், இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ், ஒரு டீசெண்டான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க, நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு வந்து ரோமும் வந்து 128 கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. அடுத்து 5000 mAh பேட்ரி, ஒன் டே தாராளமாக நிற்கிங்க சார்ஜ். கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது. டிஸ்பிளே ஒரு டீசெண்டானது. ஒரு 10,000 செக்மெண்ட்டில் ஒரு 5G ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய மொபைல் இருக்குது. அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கு. அதாவது அண்டர் 10Kல ஒரு 5G மொபைல்ஸ் என்னென்னு சொல்லி போட்டிருக்குது. அந்த லிஸ்ட்டு இப்போ புதுசாக வரப்போல இந்த ஃபோனு கண்டிப்பாக இருக்குங்க. இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஆனால் ரொம்ப ஓவரான ஃபோன்லாம் கிடையாது. இதோட நல்ல ஃபோன்லாம் இருக்குது. இது ஒரு டீசெண்டான ஃபோன். ஓகேங்களா? ரொம்ப மோசமான ஃபோன் கிடையாது, ஒரு டீசெண்டான ஃபோன். நம்ம சேனல்லையே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000, 15,000, 25,000, 20,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதே போல் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இந்த தீபாவளி முன்னிட்டு ஒரு ஆஃபர், பிக் பில்லியன் டேஸ்ன்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஆஃபர் வரப்போகுது. செப்டம்பர் எண்டில் வரப்போகுது. ஃபோன் எடுக்கணும் அந்த டைம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ஃபோன் எடுக்கணும் அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ப்ரைஸ் ட்ராப் ஆகுங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்டாக கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.